பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிற 12 வயசு பையனாய் ஒரு மகளாக இந்த இடத்தில் வந்திருந்தாலும் உன்னையும் ஒரு எலியாவாய் பயன்படுத்தத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எந்த இடத்தில் இருக்கிறாயோ, எந்த இடத்தில் பணி செய்கிறாயோ, எந்த இடத்தில் வேலை செய்கிறாயோ, எந்த கிராமத்தில் இருக்கிறாயோ, அந்த கிராமத்தை தேவன் பக்கம் திருப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியா, நீ எழும்பணும். நான் இல்ல, இது எனக்கு இல்ல என்று நீ சாக்கு போக்க சொல்ல முடியாது. இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நீ சாக்கு போக்க சொல்லி அமைதியாக இருப்பாயானால் நியாய தீர்ப்புக்கு நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. நீ எழும்பித்தான் ஆக வேண்டும். ஆண்டவருக்காக கிரியை செய்துதான் ஆக வேண்டும். ஆண்டவருக்காக காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். நம்ம எங்க போனாலும் நமக்கு ஒரு பழக்கம், எனக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், எனக்கு என்ன ஜெபம் பண்ணுவாங்க, என் தலையில கை வைப்பாங்களா, எனக்கு சுகம் கிடைக்குமா, எனக்கு விடுதலை கிடைக்குமா, இப்படியே கேட்டு 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 நம்ம பழகிவிட்டோம். இனிமேல் வித்தியாசமாய் கேளுங்கள். இயேசுவுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இயேசு எனக்கு என்ன செய்வார் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, இயேசுவுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதுவரை இயேசுவுக்காக நீ என்ன செய்தாய்? இதுவரை நீ ஆண்டவருக்காக என்ன செய்தாய்? இனிமேல் நீ என்ன செய்ய போகிறாய்? உனக்காக ரத்தம் சிந்தின, உனக்காக தன்னை பலியாய் கொடுத்து, உனக்காக சிலுவை சுமந்த அந்த இயேசுவுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எவ்வளவு நாட்கள் சுயநலவாதியாய் வாழ போகிறாய்? எவ்வளவு நாட்கள் செயல்படாத கிறிஸ்தவனாய் வாழ போகிறாய்? எவ்வளவு நாட்கள் சுயநலமாய் எனக்கு 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 என்று வாழ போகிறாய்? இயேசுவுக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? சுவிசேஷத்தை நான் அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. அர்த்தம் தெரியுமா? ஐயோ அப்படின்னா சாபம், சபிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இவ்வளவு வார்த்தைகளை கேட்ட பிறகும் இயேசுவுக்காக நீ ஒன்றும் செய்யாவிட்டால் நீ சபிக்கப்பட்டவனாயிருப்பாய். ஆண்டவருடைய உள்ளம் ஏங்குகிறது. எலியாக்கள் எழும்ப வேண்டும். இந்த தேசம் என் பக்கம் திரும்ப வேண்டுமானால், இந்த ஜனங்கள் கர்த்தரை தெய்வம் என்று சொல்ல வேண்டுமானால், இந்த கோடி கோடி கோடியான மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் எனக்காக எலியாக்கள் எழும்ப வேண்டும். ஒரு எலியா எப்படி போதும்? அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஒரு சின்ன கூட்டம், கர்த்தரை அறிந்தவர்கள் பின்வாங்கி போனார்கள். அவர்களை திருப்புவதற்கு ஒரு எலியா போதும். 7.5 கோடி மக்கள் உள்ள பெரிய ஒரு மாநிலம் இந்த தமிழ்நாடு. 138 கோடி மக்கள் உள்ள ஒரு பெரிய தேசம் இந்தியா தேசம். இந்த முழு தேசமும் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டுமானால் எப்படி ஒரு எலியா போதும்? அத்தனை விசுவாசிகளும் அத்தனை தேவ பிள்ளைகளும் எலியாக்களை எழும்ப வேண்டும். வேலை செய்கிற இடத்தில், படிக்கிற இடத்தில், வசிக்கிற இடத்தில் நீ முழு நேரமாய் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அநேகருக்கு சாக்கு போக்கு. நான் ஊழியக்காரன் கிடையாது, நான் ஊழியக்காரி கிடையாது. யார் சொன்னது நீ ஊழியக்காரி இல்லை என்று? எப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றாய் அப்பொழுதே நீ தேவனுடைய ஊழியக்காரி தான். You cannot escape. நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் கணக்கு கேட்பார். உன்னை ரட்சித்தேன், அபிஷேகம் பண்ணினேன், எனக்கு என்ன செய்தாய்? சின்ன வயசுல இருந்து ஒரு மகளை எனக்கு தெரியும். அந்த பட்டணத்துக்கு ஊழித்து போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தங்குவேன். சின்ன வயதிலே ரட்சிக்கப்பட்டாள், அபிஷேகம் பெற்றாள். ஸ்கூலில் படிக்கும் போது அவங்க நான் நிறைய மார்க் எடுக்கணும், ஜோம் பண்ணுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க். அங்கே எனக்கு இது வேணும் ஜோம் பண்ணுங்க, அது வேணும் ஜோம் பண்ணுங்க. கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு, கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு. +2 முடிச்சாச்சு, எனக்கு இவ்வளோ மார்க் வேணும் அங்கிள், ஜோம் பண்ணுங்க. அவ்வளோ மார்க் தந்துட்டார். எனக்கு இந்த காலேஜில் தான் இடம் வேணும் அங்கிள், அதுக்கு ஜோம் பண்ணுங்க. எதுக்கு அந்த காலேஜில் உனக்கு இடம்? நிறைய காலேஜ் இருக்குல்ல. இல்லை, அந்த காலேஜில் படித்தா ரொம்ப பிரபலம், அந்த காலேஜில் படித்தாலே ஒரு பேர், அந்த காலேஜில் ஆண்டவர் எனக்கு இடம் தரணும். சரி, உன் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இது வரைக்கும் செஞ்சுருக்கிறார்ல, ஜெபிக்கிறேன். அதே காலேஜில் இடம் கிடச்சிட்டு 6 மாதம் கழித்தது.
மறுபடியும் ஒரு முறை வீட்டுக்கு போயிருந்தேன். வந்தாள். செமஸ்டர் எக்ஸாம்லாம் வரப்போது அங்கிள் எனக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு காரியத்தை போட்டார். வா கூப்பிட்டேன். என்னங்கண்ணா, உனக்காக இவ்வளோ வண்டில் இருந்து நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ கேட்குறதெல்லாம் ஆண்டவர் தர்றார். நீ கேட்ட மார்க்கு, நீ கேட்ட வெற்றி, நீ கேட்ட பொருள், நீ கேட்ட காலேஜில் சீட்டு எல்லாம். 6 மாதம் காலேஜில் படிச்சிருக்கே, இயேசுக்காக என்ன பண்ணேன்? அந்த காலேஜில் இயேசுக்காக என்ன பண்ணேன்னு கேட்டேன். அது அங்கள் அது இந்துக்கள் நடத்துகிற காலேஜா? இயேசு பற்றிலாம் சொல்ல முடியாது, பேச முடியாது, உடனே சீட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சாக்கு போக்கெல்லாம் என்று சொல்லாரு. இவ்வளோண்டு வயசுலேருந்து நீ கேட்டதெல்லாம் இயேசு தந்தாரே, அவருக்காக ஒரு துரும்ப கூட நீ எடுத்து போடலை. நான் ஏன் உனக்காக ஜெபம் பண்ணணும்? அந்த கேட்ட உனக்காக நான் ஏன் ஜெபிக்கணும் சொல்லு. ஏன் உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்த ஆண்டவருக்கு நீ ஒன்றுமே செய்யவில்லை, இன்னும் ஏன் உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும்? பதில் சொல். உனக்கு ஏன் ஆண்டவர் வெற்றி கொடுக்க வேண்டும்? உனக்கு ஏன் ஆண்டவர் வேலை கொடுக்க வேண்டும்? உனக்கு ஏன் கடன் பாரத்தை மாற்ற வேண்டும்? உனக்கு ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்க வேண்டும்? செய்த நன்மைகளுக்காக, இயேசுவுக்காக நீ என்ன செய்தாய்? ஒண்ணுமே செய்யாத சுயநலவாதி நீ. உன்னை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? நான் ஏன் உனக்காக ஜெபிக்கணும் சொல். என்னங்கள் இப்படி சொல்றீங்க? நீ 8 வயசுல இருக்கும்போது நான் இப்படி சொல்லல. நீ 12 வயசுல இருக்கும்போது இப்படி கடினமா பேசல. இப்போ ஒரு வாலிப பெண் படிப்புக்காக உனக்காக என்னென்னவோ செய்யற, இயேசுக்காக என்ன செய்யற? ஆண்டவர் கேட்கிறார், பதில் சொல். ஏன் உனக்கு நான் ஜெபம் பண்ணணும்? அப்படியே தலை குனிந்து நின்றாள். சாக்கு போக்கு சொல்லுகிறாயே, ஏதாவது செய்ய முயற்சி பண்ணினியா? படிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ற? மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுற? ஒரு வேலை தேடுவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறாய்? இயேசுக்காக என்ன பிரயாசப்பட்டாய் நீ? சிலுவை சுமந்த ஆண்டவர், ரத்தம் சிந்தின ஆண்டவர் ஒரு நாயை போல தெருவில் இழுத்து கொண்டு போய் உனக்காக ரத்தம் சிந்தினாரே, அவருக்காக நீ என்ன செய்தாய்? ஒரு பிரயாசம் நீ படல. சாக்கு போக்கு சொல்லுகிறாய். நீ முயற்சி பண்ணினியா? தலை குனிந்து நின்றாள். ஜெபம் பண்ணினியா? ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு நன்மை செய்தீங்களே, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். எங்க காலேஜில் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு பிள்ளைகள் இருக்காங்க, இயேசுவை தெரியல, அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும், எப்படியாவது அவங்களுக்கு சொல்லணும், அதுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க. நீ ஜெபம் பண்ணியா? சாக்கு போக்கு சொல்றியே. இவங்களுக்கெல்லாம் நான் இயேசுவை சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ணினியா? ஞானம் வேணும்னு ஜெபிக்கிற, படிப்பை வேணும்னு ஜெபிக்கிற, மார்க்க வேணும்னு ஜெபிக்கிற, இயேசுவை அறிவிக்கணும்னு ஜெபம் பண்ணினியா? நீ கண்ணுல கண்ணீர் வந்து விட்டது. நான் இனி ஜெபம் பண்றேன். ஓ, நீ ஜெபம் பண்ணி இயேசுக்காக ஏதாவது செய்தாதான் நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன். அழுது கொண்டே போயிட்டார். மறுபடியும் சில மாதம் கழிந்தாரு. ஒரு கூட்டத்துக்காக உங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். சந்தோஷமா வந்தா, தோத்துறாங்க, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ஆண்டு விட்டு போய் அழுதேன். இந்த காலேஜில் உமக்காக நான் ஏதாவது செய்யணும். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ மாணவிகள் இருக்காங்க, என் கூட இவ்வளோ பேர் படிக்காம பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க, விக்கிரகத்தை வணங்குறாங்க. இவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும், உண்மை நான் அறிவிக்கணும், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தரே ஒரு வழி திறந்தா. எங்கள் காலேஜில் ஜெபக்குள்ள ஆரம்பிச்சிட்டேன். நாங்கெல்லாம் இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய இந்து பிள்ளைகள் ஜெபிக்க வர்றாங்க. அதில் 4 பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கிறேங்க வீட்டுக்கு.
அந்த ஆத்துமாக்களை வீட்டில் இருக்க அவங்கள பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தினாள். எல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க, அழகழகான பணக்கார வீட்டு பிள்ளைங்க, பக்தி உள்ள பிள்ளைங்க. இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. கடினமா பேசின உடனே 4 மாசத்துக்குள்ள இவ்வளவு ஆத்மா கொண்டு வந்துட்டா. திருப்பத்தூருக்கு வந்திருக்கிற உங்களை சும்மா விட மாட்டார் கர்த்தர். 4 ஊழியக்காரங்க, அந்த பாவம் அந்த எபினேசர் பால்பர் ராத்திரி எல்லாம் ஊழியம் தூக்கம் கூட இல்லாமல் உட்கார்ந்து இருந்தாலும் விடிய விடிய கீவில் நின்று ஜெபம் பண்றீங்களே விடுதலைக்காக. இயேசுக்காக என்ன செய்தீங்க? இயேசுக்காக என்ன செய்தாய்? உன் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு இயேசுவை சொன்னாயா? உன்னோடு படிக்கிறவர்களுக்கு இயேசுவை சொன்னாயா? உன் பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை காண்பித்தாயா? சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அவருக்கு தேவை சுயநலவாதிகள் அல்ல, அவருக்கு தேவை சோம்பேறிகள் அல்ல, அவருக்கு தேவை சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் அல்ல. எலியாக்கள் ஆண்டவருக்கு வேண்டும். எலியாக்கள் வேண்டும். ஆண்டவருக்காக எழுந்து நிற்கிற எலியாக்கள். எங்க வந்தாய்? இங்கே எதற்கு வந்தாய்? திருப்பத்தூருக்கு வேடிக்கை பார்த்து விட்டு போக வந்தாயா? எலியாக்கள் வேண்டும் ஆண்டவருக்கு. இயேசுவுக்காக ஒரு துரும்பை கூட அசைக்காத நீ பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? வெறும் அந்நிய பாஷை பேசிட்ட பரலோகத்துக்கு போயிடலாமா? ஆவில நிரம்பி நடனம் ஆடிட்ட பரலோகத்தில் போய் டான்ஸ் ஆடிடலாம் நினைக்கிறியா? ஒரு ஆத்மாவை கூட கொண்டு வராது நீ எப்படி பரலோகத்தில் ஆண்டவரை சந்திக்க முடியும்? என் கிராமம் ரட்சிக்கப்படணும், என் பட்டணம் ரட்சிக்கப்படணும், என் ஸ்கூல் ரட்சிக்கப்படணும், என் காலேஜ் ரட்சிக்கப்படணும். உணர்வு கூட உனக்கு இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? அவருக்கு தேவை எலியாக்கள், ஆத்துமாக்களை தேவன் பக்கமாய் திருப்புகிறவர்கள், கிராமத்தையும் பட்டணத்தையும் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் தேவன் பக்கமாய் திருப்புகிறவர்கள். என்னால் எப்படி முடியும்? என்னால் எப்படி முடியும்? உன்னால முடியாது. உன் ஒப்புக்கொடுத்தா அவர் உன்னை பயன்படுத்தி செய்ய முடியும். அவராலே உன்னை பயன்படுத்தி செய்ய முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே எழும்பு. இன்னும் எவ்வளவு கால சுயநலமாய் இருக்க போகிறாய்? எழும்பு ஆண்டவருக்காக. எழும்பு ஆண்டவருக்காக. நீங்க எழும்பு ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? உங்களை எலியாவாய் அவர் மாற்றுவார். அப்ப எலியாவில் அப்படி என்ன காணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுது அவர் ஒரு தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி. ஆண்டவரே, நான் எலியாவா எழும்புறேன், உமக்காக ஆத்துமாக்களை கொண்டு வரணும், கிராமத்தை மாற்றணும், பட்டணத்தை மாற்றணும், எங்க கல்லூரி, எங்களுடைய வேலை பார்க்கிற இடம், என் கம்பெனி எல்லாத்தையும் பக்கமா நான் திருப்பணும், என் எலியாவா பயன்படுத்தணும். எழும்புனா உங்களை அவர் தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். தீர்க்கதரிசன ஆவியை உங்களுக்கு தருவார். எலியா ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசன ஆவியை உங்கள் மேல ஊற்றுவார். இன்றைக்கு ஊற்றுவார். யார் எலியாவாக நிற்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ உங்க மேல ஆண்டவர் தீர்க்கதரிசன ஆவியை ஊற்றுவார். கடைசி கால அபிஷேகம் அதுதான்.